இந்த வீடியோவில் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டு எந்தெந்த ரேட்டில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு வெப்சைட்டு கண்டிப்பாக தேவைப்படுது. அது வந்து அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு இல்லை அவங்களோட சர்வீசஸ் சேல் பண்ணுறதுக்கு எதுக்குனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெப்சைட் தேவைப்படுது. இப்போ வந்து நான் உங்களுக்கு இப்போ அந்த வீடியோ தமிழில் எப்படி போட்டிருந்தேன்னா 2000 ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்னு போட்டிருந்தேன். 2000 ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஒரு வெப்சைட் காமிச்சிக்கிறேன். இது வந்து நாங்கள் ஒரு கிளையண்ட்டுக்கு பண்ணி கொடுத்தது தான். cghoney.com. இவங்க எந்த மாதிரியான ஐட்டம் சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட்டு, அப்புறம் வந்து இவங்க வந்து ஒரு ஆயில் வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரி. ஸோ அப்போ இவங்களோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் 5 இது இருக்கும். இது வந்து சிம்பிளாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காது. ஜஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட கேட்டகரிஸ் இருக்கும், அப்புறம் கீழே அவங்க அந்த கம்பெனியோட நேம், அப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 இது கொடுத்துருக்கோம், ஃப்ரீ டெலிவரி, அப்புறம் இந்த மாதிரி இது. அப்புறம் ப்ராடக்டை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அதில் நம்பர் ஆஃப் இது வரும். இப்போ இதை அவங்க கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை ஆட் டு கார்ட் கொடுத்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் வந்து 1 லிட்டர் 500 ml செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பைனோ கொடுத்தாங்க அப்படின்னா வந்து டேரெக்டாக அது வந்து பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஸோ பேமெண்ட் பேஜில் போய் அவங்க இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக். இது வந்து இப்போ நீங்கள் 2000 ரேட் கொடுக்கு 2000 உங்களுக்கு பண்ணோம் அப்படின்னா வந்து இது வந்து நான் இப்போது டொமைன் ஹோஸ்டிங் நான் சேர்க்காம தான் 2000 சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு வெப்சைட் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கு இனிஷியல் நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன், ஒரு ஹோஸ்டிங் ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டொமைனை வந்து ஒரு வெப்சைட்டை வந்து நம்மளால் லைவ் பண்ண முடியும். இப்போ cghoney அந்த அவங்களோட கம்பெனி நேம். அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்டிங் வாங்கணும். ஹோஸ்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இதிலே ஃப்ரீ டொமைன் கொடுத்துருவாங்க. இதில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டொமைன் கிடைச்சிடும். இந்த பிளானில் ஃப்ரீ டொமைன். ஸோ இந்த பிளானில் வந்து உங்களுக்கு இதில் ஃப்ரீ டொமைன் கிடைக்காது, பட் இந்த பிளானில் உங்களுக்கு ஃப்ரீ டொமைன் கிடைச்சிடும். அப்போ வந்து இந்த டொமைனுக்கு ஹோஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 3200 அந்த மாதிரி வரும். இப்போ இது 3200 கொடுத்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து உங்களோட காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 2000 போதும் அப்படின்னா நீங்கள் 2000 இந்த வெப்சைட் பண்ணிக்கலாம். இதை விட கொஞ்சம் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து 3000 ஒன்று இருக்குது. ஸோ 3000 எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி இருக்கும். ஸோ 3000 அதோட கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருந்த மாதிரி இருக்கும், குவாலிட்டி கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். இது வந்து 3000. இது நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நல்லா பண்ணி கொடுத்துருந்தேன், பட் அந்த கிளைண்ட் வந்து கொஞ்சம் நிறையா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. மாடிஃபை பண்ணி கொஞ்சம் டெம்ப்ளேட் வந்து கொஞ்சம் இதாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து 3000 ரேட்டு. இப்போ இதை விட்டுட்டு கொஞ்சம் உங்களுக்கு அடுத்த லெவலில் ஒரு 8000 ரேஞ்சில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ரேட்டில் வரும். இப்போ இது வந்து கிராசரிஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்டை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த சைட்டுக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது நார்மலாக இருக்கும், பட் இது வந்து ப்ரொஃபஷ்னலாக ப்ரீமியமாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ப்ராடக்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும், பார்க்குற குவாலிட்டியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா 8000 வரும். இது வந்து உங்களுக்கு மொபைல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இப்போ இதை மொபைல் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட் டு கார்ட் பைனோ இதில் வந்து ஸ்டிக்கி மாதிரி அப்படியே இதில் நின்றுடும். உங்களுக்கு இது வந்து மொபைலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி தீம் நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட் நீங்கள் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சைட் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் அடுத்த லெவலில் போனாலும் நீங்கள் போகலாம். ஸோ இதில் அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்டு போகும்போது ஒரு 10,000 11,000 அந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் அண்ட் நிறைய இது பண்ணியிருக்கும். இன்னும் நிறைய இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் இது இருக்குது, அப்புறம் இது ஒரு டைப் ஆஃப் இது, இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா ரேட்டு தான் அதில் மெயினாக இருக்கும். உங்களுக்கு பேசிக் போதும் அப்படின்னா 2000, 3000, 4000, 5000, 8000 அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்டு சிம்பிளான சைட் பண்ணுறதுக்கு 15,000, 20,000 வரைக்கும் வாங்குறாங்க. பட் நம்ம வந்து குவாலிட்டியான வெப்சைட் பண்ணுறதுக்கே நம்ம வந்து 8,000, 9,000 அந்த மாதிரி ரேட் தான் வாங்குகிறோம். கம்பெனியில் போகும்போது உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்காது, ப்ளஸ் வந்து ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் நம்ம அந்த மாதிரி கிடையாது, சப்போர்ட் வந்து எப்போதும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஃபுல்லாக பண்ணுவோம். அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக கிடைக்கும். ப்ளஸ் பேமெண்ட் கேட்வேலாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்க்கு போகும்போது வந்து பேமெண்ட் கேட்டில் ஒரு கமிஷன் வச்சுருப்பாங்க, அப்புறம் டொமைன் ஹோஸ்டிங்கில் ஒரு கமிஷன் வச்சுருப்பாங்க. எல்லாமே கமிஷன் பேஸ்டு வச்சுருப்பாங்க. பட் நம்மகிட்ட அந்த மாதிரி கிடையாது. டொமைன் ஹோஸ்டிங் நம்ம ட்ரான்ஸ்பர் அங்கே எவ்வளோ வாங்குறோமோ அதே அமௌண்ட் தான் நம்ம இங்கே வாங்குவோம். பேமெண்ட் கேட்டுக்கு நம்ம எந்த சார்ஜும் பண்ணுறது கிடையாது. டெவலப்மெண்ட் சார்ஜ் மட்டும் தான் நாங்கள் வாங்குறது, அதுவும் வந்து ரீசனபுளாக தான் இருக்கும். ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து ஷாப்பிங் சைட் இல்லை எந்த ஒரு சைட்னா தேவைப்படுதுனாலும் நீங்கள் ஃபர்தராக இதனோட வெப்சைட் தான் இதனோட அஃபிஷியல் வெப்சைட்டு.
இதில் என்னோட நம்பர் இருக்கும், ப்ளஸ் நான் பண்ணி கொடுத்த வெப்சைட்ஸ், கிளைண்ட்டோட வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் ஒன்று செக் பண்ணி பாருங்கள். உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏதாவது நீட்ஸ் தேவை இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அது மெசேஜ் பண்ணுங்கள். அதை பார்த்து தான் நம்ம இது பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ.